அனைவருக்கும் வணக்கம். இந்த கதைகள் உங்களை ஊக்கப்படுத்தி இருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்று நாம் பார்க்க இருப்பது தைரியம். தைரியம் வெளியில் இல்லை, அது உங்களுக்குள்ளேயே இருக்கிறது. பயத்தை எதிர்கொண்டால் நீங்கள் துணிச்சலாக மாறுகிறீர்கள். ஆமாம், இன்று நாங்கள் பார்க்க போகிற கதை தைரியம் எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி. ஒரு சிறிய கிராமத்தில் ஆர்த்தி என்ற பெண் இருந்தாள். அவள் புத்திசாலி, நல்ல திறமை உள்ளவள். ஆனால் ஒரு பெரிய குறை இருந்தது, பயம். பேச பயம், மக்கள் முன் நிற்க பயம், நான் என்ன செய்ய முடியுமோ என்ற சந்தேகம். பள்ளியில் ஆசிரியர் கேள்வி கேட்டால் பதில் தெரிந்தும் கையை உயர்த்த மாட்டாள். ஏனென்றால் தவறாக பேசினால் எல்லோரும் சிரிப்பார்கள், என்னை பற்றி என்ன நினைப்பார்கள். இந்த எண்ணங்கள் அவளை முடக்கி வைத்தன. ஒரு நாள் கிராமத்தில் ஒரு நிகழ்ச்சி நடந்தது. அந்த நிகழ்ச்சியில் பேச ஒருவர் தேவைப்பட்டது. ஆர்த்தியின் பெயரை ஒருவர் சொன்னார். அவள் உடம்பே நடுங்கியது, கைகள் வியர்த்தது, இதயம் வேகமாக துடித்தது. அவள் மனம் சொன்னது, வேண்டாம், முடியாது, நான் பயப்படுகிறேன். அதே நேரத்தில் அவள் அம்மா மெதுவாக சொன்னார், பயம் வருவது தவறு இல்லை, பயத்துக்கு அடிமையாவது தான் தவறு. இந்த ஒரு ஆர்த்தியின் மனதில் ஆழமாக பதிந்தது. அவள் மேடைக்கு செல்லும் போது நினைத்தாள், நான் விழுந்தால், நான் தடுமாறினால், எல்லோரும் பார்த்தால். பயம் அவளுக்கு சொன்னது, பேசாதே, தோல்வி வரும், முயற்சிக்காதே, மக்கள் சிரிப்பார்கள். அடுத்த நொடி அவள் தனக்குள்ளே கேட்டாள், நான் முயற்சி கூட செய்யவில்லை என்றால் என் வாழ்க்கை எங்கே போகும்? அந்த கேள்வி அவளை ஒரு அடி முன்னே எடுத்துச் சென்றது. ஆர்த்தி மேடையில் பேச ஆரம்பித்தாள். ஆரம்பத்தில் குரல் நடுங்கியது, சொற்கள் தடுமாறினது. ஆனால் அவள் பேசிக்கொண்டே இருந்தாள். ஏன் என்றால் அவள் உணர்ந்தாள், துணிச்சல் என்பது பயம் இல்லாமை அல்ல, பயத்துடன் கூட முன்னே செல்லும் மனநிலை. நிகழ்ச்சி முடிந்தபோது அவள் சரியாக பேசவில்லை. ஆனால் அவள் முகத்தில் ஒரு புன்னகை இருந்தது. அது வெற்றியின் புன்னகை. துணிச்சல் பிறக்காது, அது உருவாக்கப்படுகிறது. ஒவ்வொரு முறையும் பயத்தை எதிர்கொண்டால் உள்ளே ஒரு தைரியம் உருவாகிறது. மக்கள் என்ன நினைப்பார்கள் என்பதே மிகப்பெரிய பொய். மக்கள் ஒரு நிமிடம் பேசுவார்கள், அடுத்த நிமிடம் மறந்து விடுவார்கள். முயற்சி செய்யாமல் இருப்பதே தோல்வி. எனவே உங்கள் வாழ்க்கையிலும் முயற்சி செய்யுங்கள், உங்கள் லட்சியங்களை உங்களாக்குங்கள். நன்றி.